ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நம்பிக்கையோடு இதை நீ கேட்கும் பொழுதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுமே செல்லமே. கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போ கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய கடைசி கட்டத்துக்கு நீ வந்துட்ட. இனிமே யாரும் உனக்கானதை தடுக்க முடியாது. உனக்கானது நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ எதிர்பாராத விதமாக தப்பும் தவறுமா நடந்துருச்சு. அதை நினச்சி நீ வெட்கப்படாத. உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் தான் நான் வந்துட்டேன் அல்லவா. எந்த தவறு நடந்திருந்தாலும் அதை சரி செஞ்சு உன்னை புத்திசாலியாக வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய நான் வந்துட்டேன். உனக்காக அனைத்தையும் அள்ளி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக அன்பாக நடந்துக்கிட்ட உனக்கு எல்லாருமே மன காயங்களை மட்டுமே கொடுத்ததை நான் பார்த்தேன். எல்லாரும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் காயங்களையும் அனுபவித்து வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட தான் வந்திருக்கேன். இன்பமும் நிரந்தரம் இல்லை, உன் வாழ்க்கையில் துன்பமும் நிலையானது அல்ல. இந்த வராகி அம்மாவின் அருளால் இருளை தாண்டி உனக்கான வெளிச்சத்தை இப்போதே நான் கொடுத்துட்றேன். எப்போதுமே உடம்புல அடிபட்டு காயம் பட்டுச்சுன்னா மருந்துகள் குணமாக்குவதை போல உன் மன காயங்களுக்கு மருந்து போடதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி பேச வந்தேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் இதயத்தில் நிம்மதியை உண்டாக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுத்துட்றேன். என்னை நம்பி வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை வெறுப்பவர்களும் உனக்கு பிடிக்காதவர்களும் உன்னுடைய எதிரிகளும் ஒன்றாக சேருவது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லையே. ஏற்கனவே இதற்கு முன்பாகவும் இப்படி நீ எத்தனையோ எதிரிகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து தானே கடந்து வந்திருக்க. அவங்க என் அருளால் உன்னை தாண்டி உனக்கு எதையும் கெடுதலாக செய்ய நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக அவர்கள் வரும்போது உனக்கான ஆதரவாக நான் நின்று உன்னை காப்பாற்றுறேன் என் செல்லமே. எதிரிகள் கூட இனிமேல் உனக்கு எதிராக நிற்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். நீ வேணான்னு சொல்கிற விஷயம் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னா அது உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கு, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களையெல்லாம் நீ கற்றுக்கிட்டினா உன் சூழ்நிலைகள் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் இந்த அகிலத்தையே கூட உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னுடைய முழு முயற்சியையும் நீ தவறான இடத்துல தப்பான மனிதர்களிடத்தில் கொடுத்து தான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. சரியான இடத்துல நல்ல மனிதர்கள் இருக்கும் இடத்துல போய் நீ நல்லது செஞ்சுருந்தீனா அது உனக்கு மதிப்பை கொடுத்துருக்கும், மரியாதை கொடுத்துருக்கும். பரவாயில்ல, நடந்ததை விட்டுடு. எதிலுமே நீ குறைஞ்ச ஆள் கிடையாது. நீ இருக்கும் இடத்திலேயே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். பொய்யுள்ளம் கொண்ட கெட்ட மனிதர்களுக்குள்ள நல்ல உறவு வளரவே முடியாது. உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் விட்டு அமைதியாக விலகி நிற்க தயாராகு. நான் உனக்கு கொடுத்த காலக்கெடுவை எல்லாம் தாண்டி இப்போ உனக்கான நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. எதை எப்போ எப்படி செய்யணுன்ற தீர்மானத்தோட வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. யாரை விட்டாவது நீ விலகி நிற்கிறதும் அவங்கள வேண்டான்னு வெறுத்து சொல்கிறதும் பொறாமை காரணம் அல்ல. அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சு அவங்க செய்கிற செயல் பிடிக்காம தான் நீ வேணான்னு வெறுத்து ஒதுக்குறங்கிறத இந்த வராகி அம்மா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிலர் உன் சக்தியை சோர்வடைய செய்கிறாங்க. உன் திறமையும் ரத்தத்தையும் உழைப்பையும் காசு பணத்தையும் உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிட்டு உன்னை எட்டி உதச்சி வேணான்னு சொல்கிறாங்களா? இந்த உலகமே அப்படி தான். எல்லாருமே இரட்டை முகத்தோடு திரிபவர்கள் தான். நல்லவங்கிற முகமுடியை போட்டுக்கிட்டு கெட்டவனாகவே வாழக்கூடிய மனிதர்கள் தானே இங்கே அதிகமாக இருக்காங்க. நல்லவன்ற வேஷத்தில் இருக்கவே கெட்டவன் தெரியும் போது சற்றும் யோசிக்காமல் அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து விலகி நிற்கிறதே உனக்கு சரியாக இருக்கும். நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது உனக்காக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து
நீ கவலையிலும் துக்கத்திலும் இருக்கும்போது உனக்காக வருத்தப்படும் மனிதர்களை எல்லாம் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். அவர்களைப் போல நல்லவர்கள் அப்பாவிகள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காத விஷயமாக இருக்கு. என் அருளின் மூலமாக நான் உனக்கான நல்லதை செய்ய தான் வந்திருக்கேன். இந்த உலகம் உன்னை புரிஞ்சு காட்டியும் நீ உலகத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிற. அது உன்னுடைய பலம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கோ. எந்த விஷயத்தையும் தனிப்பட்டதாக யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நினச்சின்னா உன் உள்ளம் ஒரு சந்தோஷமாக அடையும். யாருக்கும் உன்னை பிடிக்காம யாராவது உன்னை குறை சொன்னாலும் கூட நீ சற்றும் யோசிக்காமல் ஒதுங்கி நிற்க தயாராகு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கலைன்னா அது அவங்களோட மனசு. அடுத்தவங்க உன்னை குறை சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய பார்வை தப்பாக இருக்குது. அடுத்தவங்க உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்னா அது என்னுடைய ஏற்பாடு. அடுத்தவன் உன்னை விட்டு போகிறதுக்கு காரணமே நீ நல்லா இருக்கணுன்றதுக்காகவே நான் செய்யும் லீலைகள்னு சொல்லுவேன். யார் உன்னை விட்டு போனாலும் அதை நினச்சி கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதே. ஒரு நல்ல ஆளாக, நல்ல பிள்ளையாக, நல்ல மனிதனாக நீ வாழ்க்கையை வாழ தயாராகி என் தங்கமே. நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். ஒருத்தர் இல்லாத இடத்தை அடுத்தவங்க நிரப்புறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டு போன பாரங்களையும் நீ இறக்கி வச்ச மன கஷ்டங்களையும் மீண்டும் சுமக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை கடந்து போக தயாராக இரு. யார் உன்னை நோக்கி வந்தாலும் ஏற்றுக்கோ. யார் உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ என் செல்லமே. வானம் முழுக்க இருள் சூழ்ந்தாலும் நட்சத்திரங்கள் வந்துருச்சுன்னா அந்த இடம் ஜொலிக்க ஆரம்பிக்கும், பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரங்கள் தான் உனக்கான நம்பிக்கைன்னு வச்சுக்கோ. இருளாகிய வானம்தான் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள். இரவு பொழுது இருள் பொழுது வருவது போல உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் நட்சத்திரமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கிறேன். சூரியன் உதிக்கும் போது காலையில் எப்படி இருள் மறைஞ்சு போகுதோ அதே போல் இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் துன்பங்கள் யாவும் காணாமல் போகி உனக்கான வெளிச்சமும் விடியலும் வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்க. அப்படி இல்லாட்டி யோசிச்சுக்கிட்டு எதையும் செய்யாமலேயே தோற்று போயிடுற. முதல்ல எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிற தெளிவை உண்டாக்கிக்கோ. எதுக்காகவும் கவலைப்படாத. எதன் மீதும் பெருசாக பேராசைப்படாத. மூச்சை அமைதியாக விட்டுட்டு இந்த வராகி அம்மா என் மேலே நம்பிக்கவே. ஏன்னா காசு பணத்தை விட பெரிய நல்ல விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. அது அத்தனையும் நான் உனக்காக புரிய வைக்கிறேன் செல்லமே. உன்னுடைய ஆழ்ந்த ஆசையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அனைத்தும் நிறைவேறும்படியும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். நல்லவர்கள் கூட நன்றி இல்லாதவர்களிடம் நல்லவராக இருப்பதில் ஒரு நாளை சோர்ந்து போயிடுவாங்க. நீ அப்படி தானே? நல்ல பிள்ளையாக இருக்க, நல்லதை செஞ்ச. ஆனால் கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியோ அன்போ பாசமோ விசுவாசமோ இல்லாத மனிதர்களுக்கு உன் நன்றியை காட்டி இப்போ நீ தான் தோற்று போய் சோர்ந்து போய் உட்காந்துருக்க. இனிமேலும் இவர்களை நம்பி இருக்காம எதையாவது காரணத்தை சொல்லி இந்த மோசமான மனிதர்களை விட்டு விலகி நின்றுடியேன்னு செல்லவே. யார் என்ன செஞ்சாலும் தப்பே செஞ்சாலும் தவறானவர்களாகவே இருந்தாலும் கூட நீ யாரையும் குறை சொல்லாதே. ஏன்னா அவங்க உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் நான் தான். என் அருளின் மூலமாகவே நீ நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரையும் சந்திக்கிற. நல்லவர்களை நீ சந்திக்கும் போது அவர்கள் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கெட்டவங்களை நீ சந்திக்கும் போது அவர்கள் உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பாங்க. கடினமானவர்கள் தான் உனக்கு பாடம் புகட்டுவார்கள். சிறந்தவர்கள் உன் மனசில் என்னைக்கும் நினைவாக நினச்சி இருப்பாங்க என் செல்லமே. மோசமானவர்களை நினச்சி வருத்தப்படாமல் அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்னு யோசி. நதி நீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில எவ்வளோ பெரிய கற்கள் பாறாங்கள் எது வந்தாலும் முட்டி மோதி அதை தாண்டி போடிக்கிட்டே இருக்கும். அதே போல் வாழ்க்கையிலையும் எது உனக்கு எதிராக தடையாக தடங்களாக வந்தாலும் அதை தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கணும். அறிவும் செல்வமும் திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் உயர்வை உண்டாக்குறேன். நீ போகும் பாதை தானாகவே சரியாகும்படி செய்கிறேன். உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த விஷயமா இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக செயல்படு. என் அருள் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஒருத்தரை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம்.
ஒருத்தரை மதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பேசின உடனே யாராக இருந்தாலும் உனக்கு பிடிச்சி போயிடுது. ஆனால் அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னா உனக்கு வாயில் வார்த்தை வரமாட்டேங்குதா? எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ இன்னைக்கு மற்றவங்களை எப்படி மரியாதையாக நடத்துகிறீங்கோ அதே அளவுக்கு நாளைக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். இந்த உலகத்தில் பல பேருக்கு உன்னை பிடிச்சாலும் சில பேர் மட்டும்தானே உன்னை மதித்து மரியாதையாக பேசுகிறாங்க. அப்படி உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ தேர்வு செய்து வைத்து கொள்ளும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீரும். நீ கற்ற கல்வியும் பெற்ற புகழும் நீ அடைந்த பதவியும் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. கூடிய சீக்கிரம் கால நேரம் மாறும்போது உனக்கான நல்லது எல்லாம் நடக்க தான் போகுது. பேரும் புகழும் பெருமையும் கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக்கோ. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். மறைஞ்சு இருக்கிற எதிரிகளை அழிக்கணும்னு நினச்சினா நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேட்கலாமேன்னு செல்லமே. எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்றத நம்பிக்கோ. உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து நடத்தி தர்றேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் உடஞ்சி போகிறதுங்கிறது பிரிஞ்சு போகிறதுங்கிறது சண்டையால் அல்ல. யாரோ ஒருத்தர் பொய் சொல்லி அந்த பொய்யை எல்லாரும் உண்மை நம்பி அந்த வதந்தி பரவுனால்தான் இன்னைக்கு பல உறவுகள் பிரிஞ்சு போகிறாங்க. எந்த உறவு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு உன்னை பற்றி புரிய வச்சு உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன்னை பிடிக்காதவங்கள உனக்கு பிடிக்கும் விதத்தில் மாற்ற முயற்சி செய்யாதே. அவங்களா பிடிச்சிச்சுன்னா உன்னை தேடி வரட்டும். நீ யாருக்கும் எதுவும் செய்யணும் மாற்றணும்னு நினச்சி தோற்று போக வேண்டாம். தாழ்வாக பணிவாக பொறுமையாக இருக்கும் மனிதர்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். அவங்க தான் உண்மையிலேயே வலிமையான பலமுள்ள மனிதர்கள். நீயும் எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் பொறுமையோடும் பணிவோடும் பவ்யத்தோடும் இருக்க கற்றுக்கோ. ஒரு மனுஷனுக்கு அகம்பாவமும் ஆணவமும் விலகி போகுதுன்னா புத்திசாலித்தனம் முன்னே வந்து அவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். நீயும் வாழ்க்கையை ஜெயிக்க தெரிந்த புத்திசாலியாக இரு. என் நிலை தெரிந்தும் என்னை வந்து அழைக்கலையே, வராகியம்மா எனக்கு உதவி செய்யலையே, எப்போ நீங்கள் எனக்கு நல்லதை செய்வீங்கன்னு கேட்டாய் அல்லவா? உன் வலியையும் வேதனையும் போக்கி இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடாமல் காத்திருக்க வைக்காமல் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அளவில்லாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா மனிதர்கள் நன்றி உணர்வையே இல்லாதவர்களாக மறந்தவர்களாக போயிடுவாங்க. அதனால் யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு நல்லது செய்யணுங்கிற புரிதலோட உதவி செய். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லையை புரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கும்போது உன் எல்லைக்குள் இருந்து நான் உனக்கு ஏராளமான வெற்றியை கொண்டு வந்து தருவேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகு. என் அருளால் நான் உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தர்றேன். நீ கொடுத்த ஒவ்வொரு நன்றிக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்லதை நடத்துவேன்னு சொல்லவே. வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் கிடச்சிறதில்ல. எந்த ஒரு மனிதன் சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு தாண்டி கடந்து வர்றானோ அவனுக்கு தான் வளர்ச்சி சீக்கிரம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் கூட கஷ்டம் வந்ததும் உன்னை வலிமையாக்கியதும் புத்திசாலித்தனமும் ஆக்கியதும் கூட இதுக்கான அடையாளம்தான். உன் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கான வலிமையை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோடு இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான முன்னேற்றத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காமல் விலகிறவங்களையெல்லாம் போக விட்டுட்டு உன் கூட அமர்ந்து உனக்காக ஆதரவாக நிற்கிறவங்களை நீ சந்தோஷமாக கூட வச்சு வேலை செய்ய வாழ்ந்த பழகு. எல்லா விஷயங்களிலும் நல்லதை தேர்ந்தெடு. என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்காமல் லேசாக இருந்தினா லேசாக யோசிச்சினா மனசு நல்லா நிம்மதியாக இருக்கும்.